ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் சைனீஸ் மேகி நூடுல்ஸ் ரெசிபி எப்படி ரொம்ப சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி டபுள் பேக் 2-in-1 மேகி எடுத்திருக்கேன். இந்த மேகி நூடுல்ஸை ஃபஸ்ட் நம்ம தனியாக எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 80% குக் ஆனால் போதும், ரொம்ப பாயில் பண்ண தேவையில்லை மேகியை. ஸோ இந்த மாதிரி சுடுதண்ணியில் 80% குக் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துக்கிட்டோன்னா அந்த மேகி வந்து ஸ்டிக்கியாக இருக்காது. ஸோ ஒட்டி ஒட்டி வராமல் தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும் நூடுல்ஸ். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா இப்படி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அது கூட ஒரு அரை சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குடமிளகா இது ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா மேகி நூடுல்ஸ், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா தனித்தனியாக வருது பாருங்கள். இது கூட இப்போ நம்ம மேகிக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா டேஸ்ட் மேக்கர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்துருக்கனால 2 பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சோயா சாஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ரெட் சில்லி சாஸ், இது காரத்துக்கேற்ப ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சைனீஸ் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.